பார்த்திபன் பற்றி ஒரு அடுத்தது வந்து நான் என்றைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா அன்னையிலேருந்து பார்த்திபன், பிரபாகரன், ரவிச்சந்திரன் இவங்க எல்லாமே எனக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுறாங்க. ரமேஷ், யூடியூபர் ஹரி, மற்ற நண்பர்கள் எல்லாருமே என்னோடைய பக்கபலமாக இருக்காங்க. இவர் வந்து ஈபியில் நல்ல உயர் பதவியில் இருக்கார். எம்இ முடித்தவர். ஜோதிடத்தில் குடும்பமே இருக்குது. கொஞ்சம் நல்ல டேலண்டான பர்சன். ஜிகேவுடைய ஆஸ்தான மாணவர். கரை நல்லதுங்கிறது மாதிரி தடை நல்லது. 2 தடவை ஏற்பட்டு அப்படி தடை ஏற்பட்டது. ரொம்ப நல்லது. ஏன்னா லக்னத்துலேயும் எனக்கு ராகு இருக்குது. அதனால் எனக்கு தடை ரொம்ப பிடிக்கும். நானாகவே பர்பஸாகவே தடையை விரும்புவேன். அதுக்காண்டி முற்றிலும் தடுக்கக்கூடிய தடை இல்லை, தற்காலிக தடைகளை நான் விரும்புகிறது உண்டு. நான் இந்த ஜோதிடத்தில் வந்து 22 வருடம் 23 ஆண்டுகளாக கடந்து வரேன். ஆனால் பெரிய லெவலில் பங்காற்றவில்லை. ஏன்னா என்னுடைய முழு நேர பணி இது அல்ல. இது வந்து என்னுடைய ஆத்மாத்மான பணி. அதுதான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நான் எப்பொழுதுமே கருத்தரங்களில் பேசியிருக்கிற வாய்ப்புகள் என்ன, நான் நினைக்கிறத பேச மாட்டேன். சில நேரங்களில் ஜோதிடம் சொல்கிறத தான் பேசணும்னு நினைப்பேன். நேற்று மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நாளைக்கு என்ன பேச போகிறீங்க அப்படின்னாங்க. ஐயோ, நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லையம்மா, ஒரு பிரசனத்தை போடுங்க அப்படின்னாங்க. ஒரு பிரசனத்தை போட்டோம். கரெக்டாக 10:31 நேற்று 26ஆம் தேதி 7வது மாதம் 10:31 55 செகண்டில் உதயம் கரெக்டாக அனுசத்தில் 16 டிகிரியில் உதயம் வந்துச்சு. 2ஆம் இடத்துல ஜாமக்கோள் கிரகம் சுக்கிரனை அழைச்சி கூப்பிட்டு வந்துச்சு. உடனே இப்போ ஒரு 10-20 நிமிடங்களுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் சார் நான் சுக்கிரனை பற்றி பேச போகிறேன்னு சொல்லோன்னா அந்த பிரச்சனை எனக்கு அப்படியே என்லைட்டட் ஆச்சு. அடடா, இந்த பிரபஞ்சம் சொல்கிறது சாட்சியாக இருக்குது, அழகா சுக்கிரனே வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, சுக்கிரனை அவர் ஏதாவது வித்தியாசமாக பேசுவோம். எதையுமே வித்தியாசமாக பேசவே கூடாது. இருக்கிறத ஒழுக்கமாக அருமையாக பேசிட்டு போயிட்டாலே போதும். எல்லோரும் 10th எழுதுகிறோம், எல்லோரும் 12th எழுதுகிறோம், எல்லோரும் நீட் எழுதுகிறோம், எல்லாருமே எழுதுனது தான் எழுதுகிறோம். அதை சிறப்பாக எழுதுகிறவனுக்கு மார்க்கு, மதிப்பெண்கள், மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் இங்கே தேவை. ஐயா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை சந்திக்கும் போது நான் நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், ஆய்வில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டார். நான் கூட அந்த விஷயத்த சொன்னேன், நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு. இல்லை, உணர்ந்தாலும் நான் ஆய்வாக உள்ளே போனனால தானே உணர்ந்தேன். அது ரைட், ஓகே, உங்கள் ட்ராக்கில் எதோ வேணாலும் பண்ணுங்க. அதில் அவர் அருமையான விளக்கங்களை சொன்னார். என்னென்னா, பிளேஸ் கர்மாவை பற்றி பேசிக்கிட்டே வந்தார் உட்காந்துருக்கும் போது. திருவாதிரை நட்சத்திரம் எங்கே விழுகிறது தெரியுமா? சிதம்பரத்தில் இருக்குது. அந்த நட்சத்திரத்தோடைய கேலக்ஸி அதை பற்றிலாம் சொல்லிட்டு வந்தார். அது கணிதமாகவே புலப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயா, அந்த கணிதத்தை நம்மளோட இணைங்க. வண்டியில் ஏறணுன்னு பெல்ட்டை போட்டு இணைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பெல்ட்டோட இணைச்சோம்னா தான் அந்த கார் நம்மளை சேஃப்டியாக கொண்டு போய் சேரும். அதுபோல் எந்த விஷயமானாலும் அதை நம் கணிதத்தை, எந்த விதமான தகவலையும் நம்மளுடைய ஜோதிடத்தோடு அதை இணைச்சி பார்க்கணும். அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஃப்ளாஷ் ஓடி ஆயிடுச்சு. ஒரு 20ஆம் தேதி போல் சிதம்பரம் பக்கம் போயிட்டு வந்தோம். ஸ்ரீமுசனம் போயிட்டு சிதம்பரம் பக்கம் போயிட்டு வந்தோம். ஐயா, ஸ்ரீமுசனத்தில் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். ஐயா, எங்களுடைய சொத்து பங்கெல்லாம் சரியான விதத்தில் முதலீடுகளை பெருக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டு அப்படியே சிதம்பரத்தில் போய் சாப்பிட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருக்கோம். அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வண்டியை இயக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து திருவாதிரை வந்து தனுசு லக்னத்தை சேர்ந்தவர். 7ஆம் இடத்துல திருவாதிரை. சூரியன் வந்து திருவாதிரையில் நிற்கிறார். அவரை ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு, அந்த முடக்கத்தை பற்றி பேசினா கூட சில பேர் சங்கடப்படுவாங்க. ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிறோமே. அந்த திருவாதிரை புள்ளி பாதிக்கப்பட்ட புள்ளியாக இருக்கிறது. நான் அவரை ஃபீல் பண்ணுறேன். இந்த சிதம்பரம் பக்கம் போனால் மட்டும் இவருக்கு ஏதாவது உத்வேகமாகவோ இல்லை அவரோகமாகவோ ஏதாவது நடக்குதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கேன். சாப்பிட்டு 2 மணி வாக்கில் நல்லா ஏசியை போட்டு ஜம்முன்னு ட்ரைவ் பண்ணுறாரு. ஆனால் முழுக்க அவர் டிரைவிங்கை பற்றி அவ்வளோ ரசனையாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். பெல்ட்டு போட்டுக்குங்க, முன்னாடியும் பெல்ட்டு போட்டுக்குங்க, நான் அப்படி ட்ரைவ் பண்ணுவேன், இப்படி ட்ரைவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுய விளக்கங்களை அதிகமாக கொடுத்தார். இங்கே படித்த அனைத்துமே நம்முடையது கிடையாது, எதுவுமே என்னுடையது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பிரபஞ்சத்தோட விதி. அனைத்தும் அவனுடையதே. அருணாச்சலேசா அப்படின்னு ஒரு வசனத்தை கூட யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி அவர் அந்த பதிவை சொன்னார். இந்த மாதிரி வண்டிகளை வரும்போது ரொம்ப தெளிவாக ஓட்டணுங்க, பெல்ட் போட்டுக்கிறோங்கன்னு.
கரெக்டாக ஒரு சிதம்பரத்தை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் பைபாஸை ரீச் பண்ணார். பைபாஸ்கிட்ட கரெக்டாக ஒரு நாயை கிட் பண்ணுறாரு. லெஃப்ட் சைடில் நாயை பயங்கரமாக அவர் கிட் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா நாயை அடிக்கக்கூடாதுங்கிற முயற்சி நிறையா எடுத்தார். இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் வரைக்கும் போயிட்டு லெஃப்ட்டில் இறங்கினார். நான் அப்படியே ரம்மியத்தில் இருந்தேன், ஏன்னா சாப்பிட்ருந்தேன் நானும். ரம்மியத்துலேருந்து அப்படி விழித்து பார்க்குறேன், நாய் குலைச்சிடணும்டா இறைவா அப்படிங்கிற நோக்கத்திலே பார்த்தேன். சாப்பாடு தான், எப்பயுமே சைவம் தான், ஆல்வேஸ் சைவம் தான். நம்ம அதுவும் ஸ்ரீமுசனம் போயிட்டு வந்து அப்புறம் சைவம் சாப்பிடாம எப்படி? ஸோ அந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த அடித்த கிட்ட ஆனால் நாயை பார்க்குறேன். நாய் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் உல்ட்டாவாகி கால்கள் ரொம்ப மேலோங்கி இருந்து அப்படியே பார்சலாகி லெஃப்ட்டில் இறங்குச்சு. நான் உன்னிப்பாக பார்த்தது ஆண் நாயாக இருக்கும்ல அப்படிங்கிற ரசனைகளை தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஜோதிடத்தோடு நம்ம கலந்துக்கிறோம். இதுதான் இங்கே இடத்துல நான் சொல்கிற பதிவு. எதை பார்த்தாலும் ஜோதிடமாக பார்க்கணும். ஒரு விடப்புத்து நடத்ததை கூட அது அப்படி உல்ட்டாவாக திரும்பிச்சில உடனே அது ஆண் நாயா பெண் நாயா? ஏன்னா திருவாதிரை ஆண் நாய்ங்கிறத அது அந்த பாயிண்ட் வந்து விழுகுதான்னு பார்க்குறேன். ஆண் நாய் கரெக்டாக கொழுன்னு இருக்குது, வீட்டு நாய் போலக்க அப்படியே அடித்து கீழே இறங்கி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பா சிவனே நன்றி. இறங்கி பார்த்தோம், ரசித்து பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது ஒரு பதிவு. இந்த சிதம்பரம்ங்கிற வார்த்தை வந்த காரணத்தினால இந்த பதிவு. ஐயா இப்போ சுக்கிரனை பற்றி பேசுனாங்க. அஸ்தங்க தோஷம், சூரியன் வந்து பிடிங்கிறார். சூரியன் எந்தையுமே பிடுங்க மாட்டார், பக்கத்தில் யாராக இருந்தால் கொடுத்துருவார். ஒரே கட்டத்தில் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கமாயி பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்னொரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை அப்படியே டொனேட் பண்ணிடுவார். எதையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமாக தான் அந்த கிரகங்கள் இருக்குது. அந்த சுக்கிரனை பற்றி இன்னொருக்கம் பேசும்போது அதில் உள்ள பாதிப்பான விஷயம் என்னென்னா, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அதிகபட்ச பாகை கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணங்களை வந்து தாமதிக்கக்கூடிய வயசுகள்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த வண்டி ஓட்டுனவரே பார்த்தீங்கன்னா 48 வயசாச்சு, இன்னும் திருமணமே நடக்கலை. அவருக்கு சூரியனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 46 டிகிரி கேப். சுக்கிரன் மேசத்தில் இருக்கார், சூரியன் மிதுனத்தில் இருக்கார். அவருக்கு இன்றைக்கும் திருமணத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கு ஒரு எளிய பரிகாரம், யாருக்காவது சித்தியாச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. திருவட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்து பக்கத்தில் ஒரு சேத்திரம் இருக்குது. அந்த சேத்திரத்தை வழிபடுவது ஒரு சூரியனும் சுக்கிரனும் அதிக பாகை இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஒரு பரிகாரமாக அமைகிறது. ஒரு 5 தடவைக்கு மேலே அதை இயக்கி பிரசனம் போட்டு பார்த்து அதை சுத்திப்படுத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பரிகாரம் சித்தி ஆகலாம். மேபி அந்த காலையில் நேற்று போட்ட பிரசனத்தில் உதயம் சுக்கிரன் நோக்கி போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பேசலாம்ங்கிற டாப்பிக்கில் மிதுனத்தில் சுக்கிரன் 0 டிகிரியில் மிருகசீரத்தில் அப்போ தான் அப்பியர் ஆயிருந்தார். ஸோ என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு என் மகன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எப்பா 11 சந்திரன் வந்து உட்காந்துருக்கு, ஏதாவது மனசை பற்றி பேசுப்பா, இல்லைன்னா உப்பை பற்றி பேசு அப்படின்னா. உப்புலாம் இங்கே வேலைக்கு ஆகாதரா, எதை பற்றி பேசுறது, கொஞ்சம் லாஜிக்காக சொல்கிறானே. மகனும் வந்து அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்காப்புல. சரி சால்ட்டை பற்றி பேசுவோம். என்ன சால்ட்டு? ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சால்ட்டு. மெக்னீசியம் நம்ம உயிரே ஒரு சால்ட்டில் உருவானது தான். நம்ம உயிர் வந்து அதிகபட்சமாக மெக்னீசியம். அந்த காம்போ பேக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சால்ட்டால் உருவான ஒரு அமைப்பு உள்ளது. இதனால தான் ஒவ்வொரு ஊருக்கும் போனோம்னா, அந்த ராமேஸ்வரத்துக்குன்னா போனால் நைட்டு தங்கி அதிகாலையில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, அந்த இருக்கிற ஊரில் இருக்கிற உப்பு வந்து உடம்புல ஏறும். தரிசனம் பார்க்குறீங்களோ பார்க்கல, இறைவன் உங்களை பார்ப்பார். இதுதான் இங்கே முக்கியமான பதிவு. இறைவன் உங்களை பார்த்தாலே தரிசனம் உண்டு. நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்மளை இணைச்சிக்கிறணும். இப்போ இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் வந்து நம்மளை இணைச்சிக்கிறோம், தானாகவே அதை வந்து பற்றிக்கிறோம். அதுபோல் மதுரைக்கு போனோம்னா அது ஒரு விதமான சால்ட்டு. நம்ம திருச்சி ஒரு சால்ட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிளேஸ் கர்மாவோட சால்ட்டு வந்து உடம்புல ஏறும். இது வந்து மனிதனுடைய என்ன சொல்கிறது, உடம்புடைய உப்புத்தன்மையை மாற்றும். அதே போல் ஒவ்வொரு உப்பும் எப்படி கூடுதுன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு கேட்குறது மேலே கூட ஒரு உப்பு கூடும். என்ன விதமான பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக சக்திக்குன்னு சில ராகங்கள் இருக்குது. என்ன மாதிரி ராகங்கள்? சிவரஞ்சினி ராகங்கள். இதெல்லாம் வந்து ஞாபக சக்தியை அதிகமாக விருத்தி பண்ணக்கூடிய ராகம். இது எங்கள் குருநாதர்கள் கொடுத்த பதிவு. நானே என் அண்ணன் மூலமாக ரசித்து பார்த்தது. நான் பாட்டு கேட்கக்கூடிய ஆதிபத்தியம் கிடையாது நம்மக்கிட்ட. ஆனால் அந்த தகவலை கரெக்டாக சேகரிக்கக்கூடிய ஆதிபத்தியம் நம்ம அதிகமாக இருக்குது. சுத்த தன்யாசின்னு ஒரு ராகம். அதில் வந்து அந்த பாட்டெல்லாம் நம்ம பாடலாம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு ப்ளே மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த வார்த்தையை வரியாக வாசித்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாட்டை வந்து பாடுற அளவுக்கு திராணிகள் கிடையாது. ஒரு பாட்டு, அந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை பாட அலைகள் ஓய்வதில்லை. இந்த பாட்டை எங்கள் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை கேட்டிருக்காரு.
அடிக்கடி சொல்லுவார். எப்போ பேசுனாலும் அவர் பேசினா அப்படியே ரம்மியமாக அழகாக இருக்கும். அப்படியே சுருங்கி போய் ஒரு 20 ரூபா 30 ரூபா அவர்கிட்ட கொடுத்து டீ சாப்பிட்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பாடுவார். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், சோகப்பாட்டை கேட்காதீர்கள்னுவார். சோகப்பாட்டை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு பதிவு இருந்தாலும் இந்த சுத்த சன்னியாசிங்கிற பாட்டை கேட்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக சக்தி அதிகமாக விருத்தியாகும். மனிதனுக்கு ஈடுபாடு சக்தி கூடும். எதையும் செய்யணுங்கிற ஈடுபாடு கொடுக்கும். ஏதாவது நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் இந்த சுத்த சன்னியாசி ராகம். இதுபோல் 5 விதமான ராகங்கள் இருக்குது. சிவரஞ்சினி ராகம், சுத்த சன்னியாசி ராகம், சாருகேசி ராகம், சண்முகப்பிரியா ராகம். இதெல்லாம் கேட்டோம்னா ஞாபக சக்தி விருத்தியாகும். எல்லா மனிதனுக்கும் வயசாச்சுன்னா ஞாபக சக்தி குறையுது. இதில் பக்தி பாடல்களும் உண்டு. இந்த குறை ஒன்றுமில்லை மலைமூர்த்தி கண்ணா அந்த பாட்டு கூட பல்லவி மட்டும் சாருகேசியில் வரும். பல்லவி மட்டும் வந்து சிவரஞ்சினியில் வரும். அடுத்தது ராகமாளிகா அப்படிங்கிற இதில் போகும். இது எதுக்கு இதை நம்ம பதிவு பண்ணுறோம்னா, எல்லாரும் பரிகாரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். செலவில்லாத பரிகாரம் இது. பாட்டு கேட்குறது செலவில்லாத பரிகாரம். ஸோ இந்த ராகங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா, உடம்புல உப்பு சத்தை விருத்தி பண்ணுது. நீங்கள் வைதகி காத்திருந்தாலும் ஒரு பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தொடர்ந்து கேளுங்க, தாடி வளர்க்கக்கூடியது தானாகவே தூண்டப்படும். காரணம் என்ன? அதோட பேட்டர்ன். ஒரு சோகத்தோட பேட்டர்னை நீங்கள் இயக்க ஆரம்பிச்சிங்கன்னா சோகம் தானாக பற்றிக்கிறோம். தொடர்ந்து ஒரு 4 மாதம் கேட்டிருக்கேன் சார், நான் தாடி வளர்க்கல சார், சோகமே எனக்கு பற்றிக்கல சார், நீங்கள் ப்ரூவ்டாக சொல்லவே முடியாது. உங்களை அறியாமலே அதை இனம் பற்றி கொள்ளும். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு உப்பு இருக்கிறது. அந்த உப்பு மனித சக்தியில் வேறு விதமான ரசாயன மாற்றத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதை தான் கோயில்களும் செய்கின்றன, இசையும் செய்கின்றன. ஸோ இசையை கேளுங்க. அந்த இசையும் பர்டிகுலராக எப்படி இசையோடு இந்த விஷயத்தை இணைக்கிறதுன்னு கேட்டால், நம்ம திரைக்காணம்ங்கிறது படிச்சிருப்பீங்க. 36 திரைக்காணங்கள், 10 டிகிரியாக பிரித்தா 36 திரைக்காணம். இதை 2ஆல் மல்டி பண்ணால் 72 திரைக்காணங்கள் அப்படின்னு அவகரம் ஆண் பால் ஆண் பெண் பால் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஏற்றி பாடுறது இறக்கி பாடுறது அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 72 மேலக்கர்த்தாக்கள் அப்படிங்கிறது இசையோடைய உள்பிரிவுகளாக தான் பிரிக்கப்படுகிறது. ஸோ இந்த உள்பிரிவுகளோடு நம்ம டிகிரி சுத்தமாக பிரித்து ஆய்ந்து அது 6-8 இல்லாமல் 5-11 கலந்த டிகிரியை இயக்கினால் நமக்கு தேவையான விஷயங்களை அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கிற பதிவு, முக்கியமான பதிவு. ஸோ இசையும் ஒரு மனிதனை மயக்கும், இயக்கும், ஆட்டி வைக்கும். ஆட்டி வைப்பது மட்டுமில்லாமல் மறைமுகமாகவும் இயக்கும். ஒரு பாட்டை கேட்டாலே சில பேரை கரெக்ட் பண்ணலாம். கரெக்ட்னா என்ன அர்த்தம்? தகப்பன் தாய்க்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் பாடல்கள் இருக்குது. அது பக்தி பாடல்கள் இருக்குது. பெரிய குழந்தைகள் வந்து பக்தி பாடல்கள் சம்மந்தப்பட்ட இசையை கூட நம்ம கேட்டு கெடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ரூவ்டு மேட்டர் என்னென்னா, சார் மீனாட்சி சாரை பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்துருச்சு. மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படிங்கிற பாட்டு ஒரு பக்தி பாடல் தான். அதை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எதையோ ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நின்றீங்கன்னா தானாகவே 10லேருந்து 40% விழுக்காடுகள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுவதை சாட்சியாக என் வீட்டிலே நான் பார்த்துவிட்டேன். எனக்கே மெமரி பவர் கூடுது. மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படிங்கிற பாடலை கண்டினியூஸாக அவங்க கேட்டாலும் கேட்காட்டினாலும் வீட்டில் பாட விடுங்க. அருமையாக அந்த வசனங்கள் வந்து உள்ளே போய் சில விதமான சுப்பு சக்திகளை மாற்றி தருகிறது. சகலகலா வள்ளி மாலை இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு கேட்க பிள்ளைகளோட அறிவு திராணி கூடுது. கருண மந்திரம் இது வந்து ராகு தோஷங்களை வந்து குறைத்து கொடுக்கிறது. இசையுடன் கேட்டால் தோல்வியாதியை விருத்தி பண்ணோம், இசை இல்லாமல் கேட்டால் தோல்வியாதியை குணப்படுத்தும். இது என்னங்க டூனை மாற்றி சொல்கிறீங்கன்னு. இதில் கூட ஒரு அனுபவ பதிவு. இது ஒரு தடவை கோட்டு கேட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ரைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பிரசனம் போட்டு பார்த்து தெளிவெடுத்தால் வித்தவுட் மியூசிக் சூப்பராக இருக்குது கருட மந்திரம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே இயற்கையோட இந்த உப்புக்கள் கலந்து மனிதனை இயக்கி கொண்டே இருக்கிறது அனுதினமும். ஒரு லாஸ்ட்டாக என் மகன் வந்து தாஸ்கண்ட்லேருந்து இந்தியா வந்தாப்புல. அப்போ ஒரு 24ஆம் தேதி போல் ஒரு பிரசனம் போகிறோம். அப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் டிக்ளேர் ஆகிருந்துச்சு. பையன் டிக்கெட் புக் பண்ணிட்டாப்புல. ஒரு 42,000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டார். எப்போ டிக்கெட்னா புக் பண்ணியாச்சு, என்ன நடந்துருமா இல்லை 42,000 கேன்சல் ஆகிருமான்னு ஒன்று பிரசனத்தை போட்டோம். உதயம் வந்து மேச உதயம் 2ல் புதன் வந்து ரிஷபத்தில் 2 டிகிரியில் இருந்தார். 3க்குரியவர் 2ல் இருக்கிறார். ஸோ இந்த பயணம் வந்து சித்திக்குமா அப்படிங்கிறத கரெக்டாக உதயத்தோட டிகிரி 17 டிகிரியில் இருந்தார் கேப்பு மேசத்தில். அந்த 17 ரிஷபத்தில் 2 டிகிரி பேலன்ஸ் இருந்துச்சு. ஒரு 19 நாள். சரிப்பா நீ புக் பண்ணதுலேருந்து 19ஆம் நாள் ஐஎன்ஆர் இந்தியாவில் இருப்ப அப்படின்னு போட்டோம். 12ஆம் தேதி புக் பண்ணியிருந்தார். ஃப்ளெக்சிபிலிட்டியில் தான் புக் பண்ணியிருந்தார். ஒரு நாள் முன்ன பின்ன நம்ம மாற்றிக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட புக் பண்ணியிருந்தார். 11ஆம் தேதி கிளம்பி 12ஆம் தேதி காலையில் இந்தியா வந்தார். ஸோ நம்மளுடைய 42,000க்கு கேரண்டி அங்கே கிடச்சிது இந்த பிரசனம். இந்த மாதிரி வாழ்வியலை ஒவ்வொரு விஷயத்தையும் அனுகூலமாக நம்ம பார்க்குறதுக்கு பிரசனங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் நமக்கு உதவி செய்யும். நீங்கள் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடன் அடைப்பது எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 10 லட்ச ரூபாய் கடன் அடைத்ததற்கு உதவி செய்தது. அதற்காலும் பிரச்சனை வந்து உதவி செய்யும். பின்விளைவுகளையும் சேர்த்து சொல்லும். பின்னாடி வச்சு என்ன செய்ய போகிறேன், அந்த காசை வாங்கினதுக்கப்புறம் வளையல் திருப்ப போறியா, இல்லை வெளியில் போய் ஏதாவது செலவழிக்க போறியா, அதில் பின்விளைவையும் சேர்த்து இந்த பிரச்சனை சேர்த்து சொல்லும். ஸோ பின்விளைவு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனத்துக்கும் ஒரு பின்விளைவு ரொம்ப முக்கியம். ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போட்டால் எங்கள் தங்கச்சியோட ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுமான்னு போட்டோம். அந்த விஷயம் வந்து கன்னி உதயமாக இருந்துச்சு. 3ஆம் இடத்துல செவ்வாய் காரக கிரகம் வந்து சிம்மத்தில் வந்து கவிப்போட மாட்டியிருந்துச்சு. ஸோ பதிவு என்ன செஞ்சிச்சு, வித்துரும், உறுதியாக வித்துரும். ஆனால் 12ல் இருக்குது, என்ன செய்யும்? 12ல் இருக்குதா, காரிய சித்தி ஆகும், டிலே ஆகும். ஆனால் கடைசியில் என்ன முடிவாச்சுன்னா, ஒருத்தர் விற்பனை விற்கக்கூடிய ஆள் வந்து கேட்டு வந்தார். ரேட்டு ஃபிக்ஸ் ஆகி அவர் வாங்கலை, ஆனால் செவ்வாங்கிற காரகமே அவங்க அக்காவே வாங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணாடி போல் வெளிப்படுத்தும். இது வந்து பிரசனத்தின் வழிவாக தெரியும். 1000 விளக்க முறைகள் இருக்குது. ஜாமக்கோல் பிரசனம், சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், அனைத்து விதமான பிரசனங்கள் இருக்குது. ஏதோ ஒரு பிரசனத்தை இறுக பிடித்து கொண்டு நம்ம நடைபயணத்தை மேற்கொண்டால் இந்த ஜோதிடத்தில் மிகப்பெரிய லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பதிவை வச்சுக்கிறேன். எந்திரிச்சிட்டிங்களா, முடிக்கணுமா, இல்லை பண்ணலாமா? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவ பதிவு என்னென்னா, அந்த சிறுநீரக பிரச்சனை வந்து 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வருது. இந்த மழை வேண்டி ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தை வந்து போட்டு கேட்க கேட்க மழை மட்டும் பெய்யாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நீர் உபாதைகளும் கிளியர் ஆகுது. ஆமாம், அருமையான வார்த்தை. ஸோ அப்போ சாட்சியே இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரிய குருநாதர்களே அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டாரா. ஸோ அந்த ராகத்துக்கு ஒரு சாட்சி. ஸோ ஒரு சிறுநீரக பிரச்சனைகளும் நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வீட்டில் நிலத்தில் நீர் கிடைக்காட்டினா கூட அந்த பாட்டை போட்டு கேளுங்க. அமிர்தவர்ஷினி ராகத்தோடு போட்டு தினமணி நேரம் ஒரு ஏரியா, அதை தண்ணியே வராது. அந்த மாதிரி ஊரில் ஒரு 1.25 லட்சத்துக்கு போர் போட்டுக்கிட்டு இருக்கேன். அமிர்தவர்ஷினி ராகத்தை போட்டு நான் இங்கே திருச்சியில் இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து போர் போடுற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ தண்ணி வந்துருச்சா, வரல, தண்ணி வந்துருச்சு, அந்த ராகத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இரு, என்றைக்கா ரீச் ஆகணும். பிரசனத்தில் போட்ட ஒரு 600 to 700 அடியில் வரும் அப்படின்னு என் ஒய்ஃபு கமாண்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 400 அடியில் வருமா, 500 அடியில் வருமா, ராடு உடஞ்சிக்கிட்டு இருக்குது, அது ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ராகத்துக்கு பூமியில் இருக்கக்கூடிய தண்ணியும் மேலே எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் உண்டு, மேலே இருக்கக்கூடிய தண்ணியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தியும் இயக்கக்கூடிய ஆதிபத்தியம் அந்த ராகத்துக்கு இருக்குது. ஸோ ராகத்திற்கும் உப்புக்கும் மனித உயிருக்கும் மனித உடம்புக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது இந்த இடத்துலையும் இருக்கும். இப்போ திருச்சினா பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு கால்சியம் சம்மந்தப்பட்ட உப்பு. ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம்னா, தானாகவே தூத்துக்குடி பக்கம் போனோம்னா நாக்கிலே உப்பு வரிக்குது. ஏன், அந்த உப்பு சத்து வந்து அங்கேக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உப்பு சத்தை வந்து சமப்படுத்துறது ராகங்களும் இசையும் பல்வேறு விதமான பாட்டுகள், சினிமா பாட்டுகளையும் நம்ம கேட்டுக்கலாம், பக்தி பாடல்களையும் நம்ம கேட்டு அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஐயா தொடரலாமா? இல்லை, ஸோ ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அடுத்த ஒரு மேடை கொடுக்கும்போது இன்னொரு 10 நிமிஷத்தை இயக்கி ஐயா ஜானகிராமன் ஐயாவுக்கு மிகுந்த ஒரு நன்றி ஒன்று சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டால், எங்களையும் வந்து மேடையில் ஏற்றி அலங்கரித்து எங்களுடைய பேச்சையும் மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வைத்திருப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் அவருடைய உள்ளுணர்வுக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாபு சார் இன்றைக்கி வரல, அவர் 1 month தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தயவுசெய்து கருத்தரங்களை கலந்து கொள்ளுங்க. ஸோ அன்புகரம் கூட்டி நெஞ்சார்ந்த அழைப்புக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜோதிடத்தில் இப்போ தான் கால் வச்சுருக்காப்புல. ஏன்னா 23 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாரு சார். வந்து ஒரு முழுசாக பேசியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த மீட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டிங்கனாக்கா அவருடைய மெத்தடு. ஆனால் அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு ஃபோன் அடிப்பார், அடித்து ஜானகிராமன் சார் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கம்பார்.
நம்ம சொன்னோம்னாக்கா அதை அலட்சியப்படுத்துவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ண மாட்டார், நடைமுறைப்படுத்துவார். அதுக்கு நிறையா விட்னஸ்லாம் இருக்குது. அதனால் சாருக்கு ஒரு நன்றி.